நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 78ஓட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மாயாவும் பூர்ணிமாவும் வந்து திருப்பி 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 அவங்களோட ரியல் கலரை காமிச்சிட்டே இருக்காங்க. மாயா அவங்க சகுனி ஆட்டத்தை விடவே இல்லை. பத்தாயிரத்துக்கு தினேஷ் வந்து அநியாயமாக வந்து விசித்திராவை சர்க்கரை திருடிங்கிறாரு. அப்படி ஒரு பிராண்ட் பண்ணிட்டாரு. வேர்ஸ்ட் ஃபெல்லோ தினேஷ். அதுக்கப்புறம் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக 3 பேர் தான் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். காத்தால மார்னிங் டாஸ்க்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து கார்டன் ஏரியாவில் கேதர் பண்ணிவிட்டு யார் வந்து ஃபினாலேக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, இதில் வந்து ரவீனாவுக்கு 3 ஓட்டு, நம்ம விசித்ராவுக்கு 3 ஓட்டு, விக்ரமுக்கு 3 ஓட்டு வந்தது. ஓட்டு வந்தது பரவாயில்ல, அதில் ஒன்றும் தப்பில்லை. யாரையோ ஒருத்தரை நாமினேட் பண்ணணும், இது சும்மா ஒரு கேம் தானே பண்ணாங்க. ஓகே, ஆனால் தினேஷ் சொல்லும்போது என்ன திரும்ப சொன்னார், இவங்க வந்து விசித்ரா அடுத்த வாரம் இருக்கிறதுக்கே அவங்க லைக் இல்லை, இதில் எங்கே இருந்து அவங்க ஃபினாலேக்கு வருது, அடுத்த வாரத்துக்கே அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, அவங்க சர்க்கரை திருடி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு மட்டமான புத்தி. இப்போ நான் வந்து சொல்கிறாங்க விசித்ரா சர்க்கரை திருடல. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். விசித்ரா வந்து மார்னிங் கிச்சனுக்குள்ளே வரும்போது ஓகே 2 days பேக் ஒரு கப்பில் வந்து கற்பாம்பூச்சி இருக்கும், அதில் சர்க்கரை இருக்கும். அது வந்து மாயா வந்து போட்டு வச்சுருப்பாங்க சர்க்கரை. ஆனால் கப்பை மூடாமல் போயிட்டாங்க, கற்பாம்பூச்சி இருக்கும். ஸோ இவங்க கற்பாம்பூச்சியை தூக்கி போட்டுட்டு சர்க்கரையெல்லாம் கொட்டிடுவாங்க. அதே தினேஷ் சொல்லுவார், இது கற்பாம்பூச்சி கிடையாது தான், 2 ரக்க இருக்கிற கட்டெரும்பம். ஏன் அவங்களுக்கு தெரியாத காக்ரோச் எது கட்டெரும்பு எதுன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் அவங்க கேமராவில் வேறு காமிச்சாங்க கற்பாம்பூச்சியை கிளியராக. அதுவே ஒரு ஃப்ராடு தான் தினேஷ் சொன்னது. ஓகே, அதுக்கப்புறமா விசித்ரா என்ன பண்ணாங்க, கூல் சுரேஷ் கிட்டே கேட்பாங்க சர்க்கரையே இல்லையா, எனக்கு இப்போ சர்க்கரை வேணுமே. அப்போ கூல் சுரேஷ் தான் ஃப்ரிட்ஜை திறந்து சர்க்கரை எடுத்து கொடுப்பாரு, வேறு யாரோ பசங்க உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை இவங்க எடுத்துப்பாங்க. இவங்களாவே எடுக்கல, திருடவும் இல்லை. இப்போ திருட்டுனா என்ன, யாரும் இல்லாதப்போ எடுக்கணும். பக்கத்தில் தினேஷ் இருக்கார், கூல் சுரேஷ் இருக்கார். அப்படியே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்திருந்தாலும் அது எப்படி திருட்டில் கவுண்ட் ஆகும். ஆனால் ஆக்சுவலி எடுத்து கொடுத்தது கூல் சுரேஷ் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் ஃபினாலேக்கு போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க மற்ற கண்டஸ்டன்ஸ். இது சும்மா மார்னிங் டாஸ்க்கு தான். இதுக்கப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார், இந்த வீட்டிலேருந்து கேப்டனே கிடையாது, எல்லா வேலையும் நீங்களே தான் பண்ணிக்கணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த வாரம் வந்து 6 பேர் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா, விஜய், தினேஷ் அண்ட் நிக்சன் ஸ்பைசி 6 பேருமே வந்து நாங்கள் போகிறோம்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ விசித்ரா சொல்லுவாங்க மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்தால் அவங்க உலகத்துக்குள்ளே தனியாக இருப்பாங்க, வேறு எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விசித்ரா. உடனே மாயாவுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரி எங்களை பிராண்ட் பண்ணாதீங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பட் இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறோம் அப்படின்னு பயங்கர ஹார்ஷாக பேசுவாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி சேர்ந்து விளையாடுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா, உங்களுக்கு ஏதாவது கேம் எஃபெக்ட் ஆச்சா அப்படிலாம் கேட்பாங்க ஹார்ஷாக. அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க அவங்க 2 பேரும் ஒன்றா விளையாடுறதுல எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வேலை வந்து கெடாத வரைக்கும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 6 பேரும் செலக்ட் ஆகிடுவாங்க. அர்ச்சனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மாயாவோடையும் பூர்ணிமாவோடையும் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இது ஒரு சான்ஸாக. ஃபஸ்ட்டு வீக் வந்து என்னை வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் வந்தவொடனே போட்டுட்டாங்க, ஒரே வேலை, எனக்கு சமையலே தெரியாது அப்படின்னு அழுதவங்க இப்போ வாலண்டியராக அவங்களே போகிறாங்க. நேற்று கூட கமல் சார் செஷனில் சொல்லியிருப்பாங்க எனக்கு சமைக்க தெரியுமே அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு ஆக்ட் பண்ணதெல்லாம் குருடாக தானே. ஓகே, இப்போ விசித்ரா வந்து சமாதானப்படுத்தவே போவாங்க மாயா கிட்ட. நான் என்னுடைய ஒப்பீனியன் தான் சொன்னேன், நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கேன், இப்போ பேசாதீங்க, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்டுவாங்க மாயா. மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கு என்ன தெரியுமா, அவங்கள பற்றி யாருமே ஒப்பீனியனே சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க மட்டும் மற்றவங்கள வந்து பயங்கரமாக காலவரி விடுவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க, கேரவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து நாமினேஷனுக்கு 2 ஸ்மால் பாஸ் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ் சேர்ந்து நாமினேட் பண்ணணும்னு சொல்லிடுவார். இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க நாமினேட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து 2 பேர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து பிக் பாஸில் இருக்கிறவங்க நாமினேட் பண்ணணும்னா ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்க, 6 பேர் வந்திருப்பாங்க. இந்த பிக் பாஸ் என்ன தெரியுமா பண்ணார், 2 குரூப்பையும் ஒன்றா சேர்த்துட்டு நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். கடைசியில் அவர் எடுத்தது மினிமம் 3 ஓட்டு யாருக்கு கிடச்சிதோ அவங்கள தான் கணக்கில் எடுத்துப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு வந்து 5 ஓட்டு கிடைக்கும், ரவீனாவுக்கு 4 ஓட்டு கிடைக்கும்,
நம்ம விசித்ராவுக்கு 3 ஓட்டு கிடைக்கும். ஸோ அவர் சொல்வார், இப்போ யாரெல்லாம் நாமினேஷன் ஆகிருக்கீங்கன்னா விக்ரம், ரவீனா மற்றும் விசித்ரா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எல்லாம் கள்ள ஓட்டாக போயிடுத்து, மற்றவங்களாம் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இதில் விசித்ராவுக்கு ஓட்டு போட்டது யாருன்னா ஆப்வியஸ்லி தினேஷ், பூர்ணிமா அண்டு மாயா. போன வீக் செஷனில் தான் லாஸ்ட் வீக் சண்டே விசித்ரா வந்து சேவ்னு சொன்னோடனே இந்த லேடிஸ்லாம் அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த வீக் பாருங்கள் நாமினேட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க சகுனி வேலை பண்ணுறது இந்த பூர்ணிமாவும் மாயாவும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, மாயா அண்டு அர்ச்சனா 2 பேருமே ஒரே கேட்டகரி தான். என்ன, மாயா வந்து சகுனி மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, அர்ச்சனா வந்து கன்னிங் ஃபாக்ஸ் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. இப்போ மாயா பாஷையிலே சொல்கிறேன், மாயா ஒரு மேக்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க தெரியுமா, அதுபடி பார்த்தீங்கன்னா மாயா இஸ் ஈக்குவல் டு சகுனி, அர்ச்சனா இஸ் ஈக்குவல் டு கன்னிங் ஃபாக்ஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸில் எந்த வழியில் வேணால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்போ மாயா எடுத்துட்ட வழி வந்து சகுனி மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவ் வைப். ஓகே, அர்ச்சனா எடுத்துட்ட வழி வந்து கன்னிங் ஃபாக்ஸ், ரொம்ப கன்னிங்காக அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு மற்றவங்களாம் ஜட்ஜே பண்ண முடியாது. ஓகே, ஆளுங்களை மைக்கி நெகட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவாக டீல் பண்ணுறது, பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாக டீல் பண்ணுறது. இப்போ பாருங்களேன், கடைசி வீக்கில் மாயா அண்ட் பூர்ணிமாவோட சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப குரூஷியல், இந்த வரப்போகிற 4 வீக்ஸ் அவங்கள யாரும் நாமினேஷனுக்கு போடக்கூடாது. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு மாயா குரூப்பில் சேர்ந்துட்டாங்க. அர்ச்சனா வந்து அர்ச்சனா மடி மேலே மாயா உட்காந்து ஃபோர்ஸெல்லாம் வேறு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க 2 பேரும். இதுதான் கன்னிங் ஃபாக்ஸ். ஸோ என்ஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு அர்ச்சனா ப்ரூவ்டு. இதுதான் என்னுடைய மேக்ஸ் கால்குலேஷன். இதே அர்ச்சனா விசித்ரா வந்து மாயா பூர்ணிமாவோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்போது இவங்க சேரக்கூடாத இடத்துல சேர்றாங்க, அவங்க 2 பேரும் இவங்களை ட்ராப் பண்ணி முதுகில் குத்தி அமுச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ அவங்களோட சேர்ந்துருக்காங்க. ஏன், தான் எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சுக்கணும்னு. ஆனால் கண்டிப்பாக நடக்காது. அர்ச்சனா சொன்ன மாதிரி தான், மாயா வந்து சமயம் பார்த்து அர்ச்சனா வந்து முதுகில் குத்தி அனுப்ப தான் போகிறாங்க. சீக்கிரம் நடக்க தான் போகிறது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய லக்ஸரி ஐட்டம்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாரு. ஏன்னா இந்த வீக் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் வரப்போகிறாங்க. அதனால் இதை தவிர சில ஐட்டம்ஸ் வந்து போர்டில் டிஸ்பிளே ஆகிருக்கும், அதை பார்த்து பஸருக்குள்ளே அந்த போர்டில் எழுதணும். அந்த டிஜிட்டல் டிவியில் டிஸ்பிளே ஆனதை பார்த்து போர்டில் வந்து என்னென்ன ஐட்டம் வேணும்னு எழுதணும். பஸருக்குள்ளே எத்தனை ஐட்டம் எழுதுகிறாங்களோ அந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது விஜய் தான் எழுதுவார், ரொம்ப சூப்பராக பண்ணார். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இந்த வாட்டி அவங்களுக்கு கிடச்சிது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நான் டெய்லி ரிவ்யூ போடுற, மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.